கோச் சொல்லுங்கள் மேம். ரொம்ப பேக் பெயினாக இருக்குது கோச். ஏதாவது ஒர்க் அவுட் சொல்கிறீங்களா? இங்கே கோர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மேம் மோஸ்ட்டாக பேக் பெயின் ஸ்ட்ரைட்டாக பேக் வீக்னஸ்னால வராது. ஓகேவா? கோர் வீக்காக இருந்தால் தான் அது பேக் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நான் பேசிக் கோர் ஸ்ட்ரென்த்தனிங் நான் சொல்கிறேன், அதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேக் பெயின் போயிடும். ஓகே மக்களே, நம்ம பேசிக் கோர் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணாலே போதும், பேக் பெயின் சுத்தமாக போயிடும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இஸ் பிரிட்ஜிங். பிரிட்ஜிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது கீழே படுத்துட்டு ஆஸ் பர் த பாஸ்டர் ஹிப்பை மட்டும் மேலே தூக்கினா போதும். தென் சிங்கிள் லெக் பிரிட்ஜிங், ஒரு லெக்கில் பிரிட்ஜிங் பேலன்ஸ் பண்ணுறது. செகண்ட் ஒர்க் அவுட் இஸ் சைட் பிளாங்க். சைட் பிளாங்க் பொசிஷனில் வந்துட்டு ஹிப்பில் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அதர் ஹேண்டை கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்டார்டிங் ஃபேஸுக்கு தான். ஓகே, தென் த தேர்ட் ஒர்க் அவுட் இஸ் பிளாங்க் ஒர்க் அவுட். இது மோஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான். தென் த லாஸ்ட் ஒர்க் அவுட் இஸ் நீலிங் சூப்பர்மேன். இந்த 5 ஒர்க் அவுட்மே முதல்ல ஒரு 5 செகண்ட்ஸில் ஆரம்பித்து ஹோல்ட் பண்ணி போக போக டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒன்ஸ் அந்த ஹோல்டு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா தென் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பிரிட்ஜிங் அப் அண்ட் டவுன், சைட் பிளாங்க்கில் ஹிப் அப் அண்ட் டவுன், அண்ட் பிளாங்க்கில் வந்து ஹிப் அப் அண்ட் டவுன், அண்ட் தென் நீலிங் சூப்பர்மேனில் லெக்ஸையும் கையும் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணும். இது ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போங்க. இந்த ஒர்க் அவுட் கம்ஃபர்டபுள் ஆனாலே போதும், உங்கள் பேக் பெயின் சுத்தமாக போயிடும்.